எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் விமல். இந்த வீடியோ நம்ம இன்னைக்கு யாரை பத்தி பார்க்க போறோம்னா, எப்படி இந்த சினிமான்னு எடுத்துக்கிட்டா டைரக்ஷனை நம்ம பா ரஞ்சித்தையும், நடிப்பினா நம்ம பார்த்திபன் சாரையும் தவிர்க்க முடியாதோ, அதே மாதிரி சோழர்கள்னு எடுத்துட்டா இவரை தவிர்க்கவே முடியாதுப்பா. ஏன்னா இவரோட ஆட்சிக்காலம் தான் சோழ நாட்டோட பொற்காலம் அப்படின்ட்டு வரலாறுகள் சொல்லிக்கிட்டு இருக்கு. அப்படி என்னன்னு பார்த்தோன்னா நமக்கு தஞ்சாவூர்லயே அந்த ப்ரூஃப் இருக்கு. அவர் கட்டின பிரதீஸ்வராயர் கோவில்ட்டு ஒரு கோவில் இப்போ வரைக்கும் இருக்கு. இப்போதான் இப்போ 2010 அந்த டைம்ல தான் 1000 வருஷம் இந்த கோவில் கிட்ட 1000 வருஷம் நிறைவடைஞ்சுன்னு ஒரு ஃபங்க்ஷன் நடத்திருக்காங்க. இந்த கோவில் எப்போ கட்டினாங்கன்னா 1003 ஸ்டார்ட் பண்ணி 1010 இந்த கோவிலை கட்டி முடிச்சிருக்காங்க. அந்த கோவிலை பத்தி நம்ம அடுத்த ஒரு வீடியோல பார்ப்போம். சரி, ஃபர்ஸ்ட் பொன்னியின் செல்வன். இவருக்கு அருள்மொழிவர்மன் பேர் இருக்குது. பொன்னியின் செல்வன், அதுக்கப்புறம் ராஜராஜ சோழன் அப்படின்ற பேர் கொண்டவர் இவர். இவரோட அப்பா யாருன்னு பார்த்தா சுந்தர சோழர், அம்மா வனமகான் தேவி. அவங்க 2 பேருக்கும் பிறகுறாரு. இவர் தான் ஃபர்ஸ்ட் குழந்தையா அப்படின்னு பார்த்தா இல்லை. இவருக்கு சகோதர சகோதரிகள் இருக்காங்க. இது யாருன்னு பார்த்தா ஆதித்ய கரிகாலன், குந்தவை தேவி. இவங்க 2 பேரும் இவருக்கு முன்னாடியே பிறந்துட்டாங்க. ஓகே, இவ்வளவு சோழர்கள் இருக்காங்கப்பா, ஆனா இவரை மட்டும் ஏன் இந்த அளவுக்கு புகழ் வாய்ந்து இருக்கிறாரு அப்படின்னு பார்த்தா கோயில் ஒண்ணு இருக்கு. 2வது இவர் மக்கள்கிட்ட காட்டின அன்பும் இவரோட தியாக உணர்வும் போர் திறமையும் தான் காரணம் அப்படின்ட்டு வரலாறுகள்லாம் நிறைய சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இவர் தியாகத்தை பார்த்தோம்னா இந்த நம்ம கல்கி பொன்னியின் செல்வன் புக்கை எழுதுறதுக்கு ரீசனே இந்த பொன்னியின் செல்வனோட தியாகத்தை பத்தி சொல்லணும்பா, அதுக்காக தான் அந்த புக்கை எழுதுறோம் அப்படின்னு சொல்லி அவர் அந்த புக்கோட கடைசியில் நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா அவர் மென்ஷன் பண்ணி வச்சிருக்காரு. சரி, அப்படி என்னப்பா அவர் தியாகம் பண்ணிட்டாருன்னு பார்த்தா, அவருக்கு சுந்தர சோழருக்கு அப்புறம் தனக்கு வர வேண்டிய ராஜ்யத்தை விட்டு கொடுத்துட்டு தன்னோட சித்தப்பாவான மதுராந்தகருக்கு கொடுப்பாரு. அது எதுக்குன்னா அதுல நியாயம் இருக்கும். என்ன நியாயம்னா, கண்டராதித்யருக்கு அப்புறம் சுந்தரத்தோட அப்போ ராஜ்யத்துக்கு வருவாரு. சுந்தரத்தோட அப்பாவுக்கு அப்புறம் இவருக்கு சுந்தரருக்கு வரும். ஆனா ஒரு கரெக்டான்னு பார்த்தா தப்பு. கண்டராதித்யத்துக்கு அப்புறம் மதுராந்தகருக்கு தான் ராஜ்யம் வரும். அந்த டைம்ல ஒரு சின்ன பையனா இருக்கிறதுனால சுந்தரச்சோழருக்கு கொடுத்தாங்க, சுந்தரச்சோழோட அப்பாவுக்கு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் மதுராந்தகருக்கு வரல. அதனால நம்ம பொன்னியின் செல்வன் என்ன பண்ணுவாருன்னா, அவருக்கு வர வேண்டிய ராஜ்யத்தை மதுராந்தகருக்கு கொடுத்துருவாரு. ஸோ அதுதான் அந்த தியாகம் அப்படின்னு சொல்லி வரலாறுல மென்ஷன் பண்ணி இருக்காங்க. அது மட்டும் இல்லை, இவர் கடல் வழியா போய் நிறைய நாடுகளை பிடிச்சிருக்காராம். அதுல இலங்கையில அந்த டைம்ல ஆண்டுட்டு இருந்த மைத்ரனை அவரை போய் தோக்கடிச்சு இலங்கையிலையும் சோழக்கூடிய பறக்க விட்டுருக்காரு. ஸோ அதுல அங்க அவர் பார்த்த புத்த சிலைகள்லாம் பார்த்து இவ்வளவு பெருசா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இம்ப்ரெஸ் ஆகி தான் தஞ்சாவூர்ல கோயில் கட்டினாங்க அப்படின்ட்டு ஒரு ஸ்டோரி இருக்கு. ஸோ இதுதான் நான் படிச்சேன்னு கேட்டா, அதுக்கப்புறம் இவர் எப்போ ஆட்சிக்கு வந்தாருன்னு பார்த்தோம்னா, அவரோட மதுராந்தகர் தேவர் 15 வருஷத்துக்கு ஆட்சிக்கு அப்புறம் இறந்ததுக்கு அப்புறம் இவர் ஆட்சியில இவர் அறிவியல ஏறி இருக்காரு. இவரோட 67வது வயசு வரைக்கும் இவர் தான் ஆட்சி பண்ணியிருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் இறந்தும் போயிருக்காரு. ஸோ இதுதான் ராஜராஜ சோழரை பத்தி நான் படிச்சு தெரிஞ்சுக்கிட்டது. நாளைக்கு உங்களை அடுத்த ஒரு வீடியோல பார்க்குறேன். அது வரைக்கும் டாட்டா, பை பை.